ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறோம். பொதுவாக மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஜவ்வரிசி வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு குட்டியாக இருக்கக்கூடிய நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்னது இல்லைன்னா நீங்கள் பெரிய ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும், கரைஞ்சிடக்கூடாது. நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது வெந்து வரட்டும். இது அப்படியே இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ஜவ்வரிசி கரைஞ்சிரும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இது மேற்கொண்டு வேகாமல் இருக்கிறதுக்காக இதில் நார்மல் வாட்டர் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நார்மல் வாட்டர் சேர்க்கறதுனால ஜவ்வரிசி மேற்கொண்டு வேகாமல் நமக்கு அப்படியே இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இன்றைக்கி நல்லா குட்டியாக இருக்கக்கூடிய மாம்பழம் 4 மாம்பழம் எடுத்துருக்குறேங்க. நல்லா பெரிய சைஸ் பழம் எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்தாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. உங்கள் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கு அப்படி இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் பால் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான முறையில் மேங்கோ டெசர்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக நட்ஸையும் மாம்பழத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.